இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயம் ஆனதுல இருந்து இந்த வீட்டு மருமவுலா போக போறோன்னு ஆசையா இருந்தாலே அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. இனிமே எங்க பொண்ணை யாரு கண்ணாலம் பண்ணிப்பா? அவளுக்கு எப்படி கண்ணால நடக்கும் நினைச்சாலே மனசு தாங்கலையே. ஐயோ, என் வாழ்க்கை தான் சரியா அமையல. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும்னு இருந்தேன். இப்ப அவ வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? என்ன விடுங்க அத்தை, நான் வாழ தகுதியே இல்லாதவன். இனிமே நான் உயிரோட இருக்க கூடாது. வெண்ணிலா, என்ன பேசுற? கொஞ்சம் அமைதியா. அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுக்காத. அந்த பொண்ணு நடிக்குதுங்க. இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததை மறைச்சு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. இப்ப வெளியே தெரிஞ்சதும் சாக போறேன்னு சொல்லுது. உண்மையான குடும்ப பொண்ணா இருந்தா தனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்த உடனே சாக போயிருப்பா. அதானே குடும்பமா சேர்ந்து ஏமாத்த பார்த்துட்டு இப்ப வந்து நாடகம் போடுறாங்க. இனிமே எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? இன்னொருத்தங்கிட்ட கெட்டு போனவளை யாரு கட்டுவா? அதானே அண்ணாமலை அம்மா குடும்பம் மரியாதை என்ன? இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ஏத்துப்பாங்க? என்ன இருந்தாலும் அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? அதுக்கு உங்க மகனா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன பேசுறீங்க எல்லாரும்? மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? இனி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நான் இப்படி ஒரு கலங்கத்தோட உங்க மருமகளா வர விரும்பல அத்தை. அந்த முடிவை எடுக்கிற உரிமை உனக்கு இல்ல. ஏன்னா நீ இப்போ எங்களுக்கு சொந்தமானவ. அதனால இந்த கல்யாணத்துக்கு மனசார உன் சம்மதத்தை மட்டும் சொல்லு. அது போதும். வருண், வரும். இது உன்னோட வாழ்க்கை. உன் முடிவை நீயே சொல்லு. உங்க முடிவும் வெண்ணிலா முடிவும் என்னவோ அதாம என் முடிவும். நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்துக்கு நீ எது பண்ணாலும் அது கண்டிப்பா நல்லதா இருக்கும் அண்ணாமலை. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு சுயநலத்தோட இந்த கல்யாணத்துக்காக மட்டும் எடுத்த முடிவில்ல. ஒரு பொண்ணை தொட்டுட்டா அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சிட்டோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சவக்கடியா இருக்கணும். எந்த பொண்ணோட வாழ்க்கையையும் இந்த மாதிரி பொறுக்கிங்களால அழிக்க முடியாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இத நான் சொல்றேன். வெண்ணிலா தான் என் வீட்டு மருமக. எங்க வீட்டுக்கு விளக்கேத்த போற மகாலட்சுமி. வீட்டுக்கு விளக்கேத்த வர பொண்ணு இப்படி கெட்டு போய் வந்தா அது நம்ம கலாச்சாரத்துக்கு சரி வருமா? அதானே பாரம்பரியம் கலாச்சாரம் பேசுற அண்ணாமலை மேடமே இதுக்கு எப்படி சம்மதிக்கலாம்? போதும், நிறுத்துங்க. கலாச்சாரம்ங்கிறது ஒரு பொண்ணோட கற்புல மட்டும் இல்ல, அவ நடந்துக்கிற விதத்துல இருக்கு. அவ மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையில இருக்கு. குடும்பத்தை தாங்குற நம்பிக்கையில இருக்கு. அப்படி பார்த்தா வெண்ணிலாவை விட கலாச்சாரமான பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என் வீட்டு பாரம்பரியத்தை காப்பாத்த சரியான பொண்ணு வெண்ணிலாதான். என் வீட்டு மருமக வெண்ணிலாதான்.
வருண், நீங்க 2 பேரும் மேடைக்கு போங்க. என்ன உங்க அம்மா பெருசா புரட்சி பண்ற மாதிரி பேசுறாங்க? அம்மா பத்தி பேசினா மட்டும் பெருசா கோவம் வந்துடும் இவனுக்கு. இவெல்லாம் எப்பதான் திருந்துவானோ? அவனும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பிளான் பண்ண முடியல. இப்ப கடைசியா வெண்ணிலாவை எடுக்கிற பிளான் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா அதையும் அந்த அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? எனக்கும் புரியுதுமா. அந்த பண்ணு கொண்ட கறி இந்த மாதிரி பேசுவான்னு யார் நினைச்சா? என்னமோ பரம்பரை பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசிச்சிங்க. மருமக கெட்டு போய் வந்தா கல்யாண மண்டபத்தையே உண்டிலன்னு பண்ணுவான்னு நினைச்சா அவ என்னடனா புரட்சி பண்றாளாம், புரட்சி. பரவாயில்லவானு நீ விடு, நாமளும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டோம். இதுக்கு மேலேயும் இந்த கண்ணாலத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. இல்ல, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். இதுக்கு மேல எப்படிமா நம்மளால நிறுத்த முடியும்? அதான் அந்த அண்ணாமலை என்ன நந்தாலும் வெண்ணிலா தான் என் மருமவன்னு ஸ்ட்ராங்கா சொல்லினுக்குதே. அதே வாயால இவ என் மருமக இல்ல, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். நாம உடைஞ்சிட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் உடைஞ்சிடுமேன்னு கண் கலங்க கூட மனம் வராம உள்ளுக்குள்ளேயே புகைஞ்சுகிட்டு இருப்போம். இன்னைக்கு நீயும் அப்படிதான் இருக்க. தெய்வங்கிறது தப்பு நடக்காம தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு தப்பு நடந்துட்டா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்னு போராடுறது, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது, நல்ல வழி காட்டுறது. அப்படி பார்க்க போனா இப்பவும் நீ வெண்ணிலாவுக்கு தெய்வம்தான், சாமிதான். மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நேரம் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கு. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது போதும் அத்தை. இன்னும் எத்தனை பிரச்சனை மலை மாதிரி என் முன்னாடி வந்தாலும் சரி, என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு நான் போவேன் அத்தை.